அனைவருக்கும் வணக்கம். முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களால் மட்டுமே முடியாதவற்றை முடிக்க முடியும் என்ற ராபர்ட் ஷில்லர் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கல்வி அரசாணைகள் போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள asiriyarmala.com என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்கள் பற்றி விவரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் விலங்கியல் பாடத்திற்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த விலங்கியல் பாடத்திற்கான இனச்சுழற்சியானது ஓசி ஓப்பன் காம்படிஷன். இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பாடத்திற்குரிய கல்வி தகுதி தகுதியானது விலங்கியல் பாடத்தில் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும். அதாவது எம்எஸ்சி விலங்கியல் முடித்து ப்ளஸ் பிஎட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரி, இவர்களுக்குரிய சம்பளம் எவ்வளோன்னு இவங்க கொடுக்கல. அதாவது அஸ்பர் நாம்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, ஏற்கனவே அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்குரிய சம்பளம் தான் இவர்களுக்கும் வழங்கப்படும். அடுத்ததாக பாருங்கள், ஆங்கில பாடத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம். இந்த பாடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, ஓசி ஓப்பன் காம்படிஷன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய கல்வி தகுதி பாருங்கள், எம்ஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரசு விதிகளுக்கு உட்பட்டு இவர்களுக்கு வழங்கப்படும். அடுத்த பணியிடம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய காலி பணியிடம் இயற்பியல் பாடத்திற்குரிய காலி பணியிடம். இயற்பியல் பாடத்திற்கு ஓசி அனைத்து விதமான தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஓப்பன் காம்படிஷன். அதாவது அனைத்து விதமான கேட்டகரி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ என அனைத்து விதமான பிடபிள்யூடி அனைத்து விதமான கேட்டகரியும் இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இவர்களுக்குரிய கல்வி தகுதி எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட். நீங்கள் எம்எஸ்சியில் இயற்பியல் முடிச்சிருந்துருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளம் அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான். அடுத்ததாக பாருங்கள், நான்காவதாக இருக்கக்கூடிய காலி பணியிடம் வணிகவியல் காலி பணியிடம். நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க, வணிகவியல் பாடத்திற்கு வேகன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு. அவர்களுக்கான இது வாய்ப்பு. வணிகவியல் பாடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான ஆண்கள் பெண்கள் அனைத்து கேட்டகரியினரும் விண்ணப்பிக்கலாம். அதாவது ஓசி ஓப்பன் காம்படிஷன், அதாவது அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது எம்காம் ப்ளஸ் பிஎட். எம்காம் முடிச்சிருக்கணும், நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இவர்களுக்குரிய சம்பளமானது அஸ்பர் நாம்ஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக அரசு வழங்கக்கூடிய சம்பளம் தான் இவர்களுக்கும் வழங்கப்படும். இந்த 4 காலி பணியிடத்திற்கும் எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்றத பாருங்கள். நாம் படிச்சிருக்கக்கூடிய அனைத்து விதமான யூஜி பிஜி ப்ளஸ் பிஎட் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ், இதனுடைய அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டுடைய நகல்களை இணைத்து 20/3/2025 அந்த தேதிக்குள்ளே நீங்கள்
விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னா பாருங்கள், செயலாளர் தி.உ.நா.ச வைத்தியலிங்க நாடார் மேல்நிலைப்பள்ளி, திருச்சுழி 626129 விருதுநகர் மாவட்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. இதில் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல, மெயில் ஐடி எதுவும் கொடுக்கல. இந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியிடமானது முறையாக மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களிட்டிருந்து அனுமதி பெற்று தான் நிரப்பப்படுது அப்படின்றதுக்கு அடையாளமாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு பணியிடத்திற்குரிய அந்த அனுமதி நம்பரையும் இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேலும் உங்களுக்கு பணியிடங்கள் சார்பான ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.